V-Star வினோத் உங்க நேம் V-Starனா நான் வாங்கிட்டு வந்த பட்டமா ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்ககிட்ட அப்சர்வ் பண்ற சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்தாங்க. நாளைக்கு ஒரு காஸ்டியூம் மட்டும் ரெடி பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கங்க, இல்லைன்னா வேணாண்ணே அப்படின்னு கேட்டேன். தென் ஒரு வந்து படம் ப்ரிவியூ 10 பேர் ரிஜிஸ்டர் ஆகிவிடா தம்பி கலெக்டு. மாமன் டேரக்டரும் கண்ணா ரவி சாரும் வெளில வராங்க, வந்துட்டு இப்படி போறாங்க. நான் நிற்கிறேன், பிரதர் நீங்க நல்லா பண்ணீங்க பிரதர் அப்படின்ட்டு போனேன். ஜென்சன் நான் வந்து அதான் சொல்லுவேன், பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும், அதுதான் கதை. அவர் கொடுத்த கவுண்டர்ல தான் நான் எனக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆனேன். படம் வரட்டும் படம் வந்துட்டு பிறகு ஆடியன்ஸ்ட போகும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, குமாரபாளையம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், கும்பகோணம், கடலூர், பாண்டிச்சேரி, இப்படி பெரிய லிஸ்ட் போயிட்டே இருந்துச்சு. இந்த எடிட் பேட்டர்ல யோசிச்சிங்கன்னா ஃப்ரேம் வச்சு பாஸ் டிராவல் போயிட்டே இருக்கும். பாஸ் பண்ணா தேட்டர் வச்சு சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், அதுல வந்து கொலை பண்ற கேரக்டரா நான் இருப்பேன். இன்னைக்கு 2023 தான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்க ஆரம்பிச்சேன். 10 வருஷம் டிராவல். எப்போ ஜெயிச்சாலும் திரும்பி 100 ஆயிடுவீங்க, திரும்பி அடுத்த படத்துல 0 தான். இது அண்ணனோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்கு? மண்ணாங்கட்டி. நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படமா தான் இருக்கு. எப்போ வர வாய்ப்பு இருக்கு? அந்த வந்து 1 மாசம் போல என் வழி தனி வழி அப்படி சொல்லிட்டே இருந்தது. இந்த ஆக்ஷன் இருந்தா இந்த சின்ன வயசுல சொல்லிட்டே இருக்கும். நம்ம கூட இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா, இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு கேரக்டர், ஆண் பாவம் பொல்லாதது படத்தில் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒருத்தர் அண்ணா V-Star வினோத் அண்ணா இருக்காரு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களே ஊரா, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ஆண் பாவம் பொல்லாதது? நான் சொல்ல டயர்டே தெரியாத அளவுக்கு இருக்கு, அவ்வளோ டிராவலு. ஸோ ஒரு 4 நாளில் அத்தனை ஊருக்கு போயிட்டோம், 15-16 ஊருக்கு போயிட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டோம். எந்த டயர்டுமே தெரியல. ஒவ்வொருத்தரையும் டயர்ட் ஆகும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ பூஸ்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. இல்லைண்ணா, இந்த படத்தில் வந்து ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த டிடெக்டிவ். ரொம்ப கம்மியான ஃபேம் தான் வருவீங்க, பட் செம்மையாக சிரிக்க வைப்பீங்க. அண்ட் எதிர்பார்த்தீங்களா இது பண்ணுறப்போ இது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபாலோ பண்ணுற கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை ஏதாச்சும் டெவலப் பண்ணணும், அதை ஏதாச்சும் பண்ணணுன்றப்ப ஏதாச்சும் ஒன்று யோசிக்கணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் நம்ம வழக்கமாகவே கிறுக்குத்தனமான விஷயங்கள் தான் யோசிப்போம். ஸோ பேப்பரில் பண்ணும்போது டைலாக்காகவும் கம்மியாக இருக்குது, ஏதாச்சும் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் போது ரொம்ப சந்தோஷமாச்சு. கலையனை பேப்பரில் கொடுக்கும்போது தம்பி இதுதான் நான் ஃபஸ்ட் டே ஷூட் போச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது ஃபார்மலில் வந்திருப்பா, அங்கே டிடெக்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே பர்ஃபார்ம் பண்ணேன். ஃபஸ்ட்டு சீனில் தான் அவங்ககிட்ட அப்சர்வ் பண்ணுற சீன் தான் வந்து ஃபஸ்ட் டே எடுத்தாங்க. எனக்கு எடுக்கும்போது நான் அதை மானிட்டரை பார்த்துட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன், என்னடா தம்பி நாளைக்கு ஒரு காஸ்டியூம் மட்டும் ரெடி பண்ணிட்டு வரேண்ணே, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கங்க, இல்லைனா வேணாண்ணே அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே தம்பி நீ பெர்மிஷன் எடுத்துக்கணும். நான் போயிட்டு வந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட, தம்பிக்கு வா நான் எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும், கலர் பேலட் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட கையோட கூப்பிட்டு போயிட்டு சஸ்பெண்ட் பெல்ட்டு, அப்போ அந்த டிஷர்ட்ஸு, அந்த ஷூ, அந்த எல்லோ காஸ்டியூமு, அப்புறம் அந்த கிளாஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நாளைக்கு காலையில் ஷூட் போகிறாங்க, ரெடியாக இருக்குன்னு சொல்லி காஸ்டியூம் ரெடியாக கேட்டாங்க. ரெடி வந்து நின்ன உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. டே என்னடா இதுன்னு. ஆனால் நீங்கள் வந்து இன்னசென்ட் கேரக்டர் எழுதி வச்சிருக்கீங்க, அதை தத்தியாவே ஆக்கிக்கிறேன், அடிமுட்டால் மாதிரியே நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சரி ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கலர்லாம் ஓகேன்ட்டாங்க. ஸோ அது ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்றப்ப எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. அதான் நீங்கள் சொன்னீங்க தத்தி, இந்த வேர்ட் நமக்கு வந்து ஃபெமிலியர் தான். மூடர் குடம்ல வந்து பண்ண அந்த கேரக்டர் மாதிரி தான் எனக்கு அது அப்படி தான் ரெசம்பிள் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இங்கே இருந்ததுனால என்னவோ எனக்கு அது அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். நிறைய பேர் அது டிடெக்டிவ் கேரக்டருங்கிறது வந்து ரொம்ப சீரியஸாலாம் பார்க்கல. ஏன்னா அந்த போர்ஷன் ஃபுல்லாக கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் ஃப்ரேமில் வரப்போ எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு திரும்ப அது கொஞ்சம் சீரியஸ் மோடுக்கு போகும். அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ கலையண்ணா ஃபஸ்ட்டு இதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரா, இல்லை டெவலப் பண்ணும்போது இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு அதான் அவர் வந்து சூப்பராக எழுதி வச்சுட்டாரு. கதையில் வந்து நல்லா இருந்துச்சு. ரைட்டர் வந்து சிவா ப்ரோ. ஸோ அதை நம்ம தான் சொல்ல, என்ன எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை எல்லாரும் டீமில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன வாய்ப்பு தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை எப்படி கரெக்டாக பயன்படுத்திக்கணுன்ற விஷயம் இருக்குது. ஏன்னா வாய்ப்பு வந்து எப்பவுமே டக்குன்னு அமையும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மெனக்கிடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மெனக்கிடுறது வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சில விஷயங்கள் நோட் பண்ணி கொடுக்கும்போது பிரதர் அந்த பெல்ட் போட்டிருந்த காஸ்ட்யூம் ஒருத்தர் வந்து சொன்னார் குடுமி சூப்பராக இருந்துச்சு பிரதர்னு சொன்னாங்க. அது அப்போல்லாம் அதுதான் ரெடி பண்ணேன். ஸோ வெறும் ஹேர் ஸ்டைலோட போவேனா, குடுமி மாதிரி ரெடி பண்ணிப்போம், தப்போ ரைட்டு, அசிங்கமாக இருக்குமோ அழகாக இருக்குமோ தேவை, ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு அதெல்லாம் பண்ணதில்லை. அதெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகின்றப்ப எனக்கு ஆனால் நம்பவே இல்லை. ப்ரிவியூ ஷோ போய் பார்த்துட்டு வந்தப்போ எல்லாருமே சிரிச்சாங்க, எல்லாம் ப்ரோ அப்படின்னாங்க. ஓகே, நான் எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள சந்தோஷமாக வெளில காமிச்சு முடியல. ஏன்னா ஆடியன்ஸ்கிட்ட போனால் தான் எண்ட் ஆஃப் த டேல வந்து அந்த வின்னிங் வரும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதை ரெகனைஸ் பண்ணி கொடுத்தது வந்து மணி ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர். ரஃப் கட் பார்த்துட்டு வந்துட்டு, ப்ரோ உங்கள் போஸ்ட் பார்த்துறீங்களா அப்படின்னாரு. இல்லை ப்ரோப்பா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு திரும்ப உங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே ப்ரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
ஏன்னா டேரக்டர் இல்லை, எடிட்டர் இல்லை, ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, அது பெருசாக எடுத்துக்க வேணாம், அவருக்கு எதோ பிடிச்சிருக்கு போல நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து கலையனை வந்து டேரக்டர் வந்து டேய் உங்கள் ஒர்க் அவுட் இருக்குடா அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா உங்கள் போர்ஷன் வரத்துல சிரிக்கிறாங்கடா, அதுமாரி கிருபாச்சக்கரம் இவங்களை பார்த்தாங்க, அவங்களும் சிரிச்சிட்டாங்க, என்னென்ன சொல்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் எடிட்டர் சொல்கிறது ஒவ்வொருத்தையும் இப்படி சொல்லும்போது சித்தன் அவர் வந்து படம் ப்ரிவியூ 10 பேர் ரிஜிஸ்டர் ஆகிவிடா தம்பி கலெக்டு அப்படின்னாரு. சித்தனை சொன்னார். ஆமாம் சித்தனை சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே வந்து மிகைப்படுத்தி எடுத்துக்கவே இல்லை. படம் வரட்டும், படம் வந்துட்டு பிறகு ஆடியன்ஸ்கிட்ட போட்டோம், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்ல லெவலில் நான் தேட்டர் விசிட் மிஸ் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போனப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு சந்தோஷம் வச்சு, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஏதோ சின்ன விஷயம் அதில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சந்தோஷம் வந்துச்சு. ஆமாம், நான் தேட்டர் விசிட்னா வழக்கமாக சென்னையில் இருக்கிற ஒரு தேட்டருக்கோ 2 தேட்டருக்கோ போவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இப்போ பெங்களூர் போகிறத வேற கேள்விப்பட்டேன். வீக்கெண்டை பற்றி ஒன்று தெரியல, எதுவுமே சின்னதை யோசிக்க மாட்டேங்களா, பெருசாக யோசிப்பார். ஸோ அதான் இங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து கோயம்புத்தூர் ஆரம்பித்தோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, குமாரபாளையம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், கும்பகோணம், கடலூர், பாண்டிச்சேரி, இப்படி பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டே கிடையாது. இந்த எடிட் பேட்டர்ல யோசிச்சிங்கன்னா இப்படி ஃப்ரேம் வச்சு பாஸ் ட்ராவல் போயிட்டே இருக்கும், பாஸ் பண்ணால் தேட்டர் விசிட் இப்படி போயிட்டே இருந்துச்சு. சாப்பிட்றது கூட அவ்வளோ டைம் கிடையாது. டக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஷோக்கு எண்டில் போகணும், கரெக்டான டைமிங்கில் போகணும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருந்துச்சு எனக்குலாம். ஓகே, இந்த கேரக்டர் இப்போ வந்து அந்த டெவலப் பண்ணது 2 பேரும் இப்போ தான் டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்களா இல்லை ஏதாச்சும் கட் ஆகிருக்கா வீட்டில்? எனக்கு ஒரு கன்க்ளூஷன் மட்டும் ஒரு சின்ன 2 சீன் மட்டும் இருந்துச்சு. ஓகே, அந்த 2 சீன் மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இதுவாச்சு எல்லாமே. ஆமாம், ஆக்சுவலி ஒரு சீனை தூக்கிட்டாங்க. நீங்கள் பாட்டில் ஒரு சீன் வந்து ஒரு இந்த சாங் மைக்கேல் ஜாக்சன் சாங் பண்ணி வரும்ல, அதில் ஒரு சீன் வருவேன். அந்த சீன் ஃபஸ்ட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்ட பிறகு எடிட்டர் கேஜி ப்ரோ வந்து ப்ரோ நல்லா இருந்துச்சு, நான் அந்த சாங்கில் வச்சே அவனு சொல்லிட்டு அதை வச்சாரு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இது நம்ம பண்ணலை, அதுக்கெல்லாம் ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்லுவாங்களே, அவங்க கிட்டேருந்து ஒரு எடிட்டர் இருந்தோ ப்ரொடியூசர்கிட்ட இருந்தோ ஒரு டேரக்டர் அப்ரிசியேஷன் வாங்குறது பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நான் இந்த கேரக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் எதை சொல்லுவீங்க? கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய விஷயம் ப்ரோ. வந்து வெளியில வந்து ஒரு படம் பண்ணிடுவாங்க எல்லாருமே, ஆனால் நல்லா இருந்தால் டக்குனு வெளில வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம ஒரு யோசிப்போம். நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருப்போம், உங்களை வந்து பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கே வரும் பிளாக் ஷிப் கரெக்ட் அப்படின்வாங்க. அப்படி ஒரு தாட் இல்லாமல் பெரிய விஷயம் இருந்தது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளில நிற்கும் போது மாமன் டேரக்டரும் கண்ணா ரவி சாரும் வெளில வராங்க. வந்துட்டு இப்படி போகிறாங்க, நான் நிற்கிறேன். நான் அவங்கள ஆக்சுவலி ரெகனைஸ் பண்ணுவான்னு தெரியவே இல்லை. நின்றுட்டு இருக்கும்போது பிரதர் நீங்கள் நல்லா பண்ணீங்க பிரதர் அப்படின்ட்டு போனார். அடுத்தது மாமன் டேரக்டர் வந்து சார் வந்து ப்ரோ நைஸ் நல்லா பண்ணிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் இப்படி சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டு போனாங்க. பட் எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா காமன் ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு யூடியூப்ல எதாவது பார்த்துருக்கலாம், மேபி அதை கண்டுபிடிக்கிறது. ஒரு செலிபிரிட்டிஸ் அவங்க என்னை பற்றி தெரியவே தெரியாது, அவங்க யூடியூப் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்னை கண்டுபிடிச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் விஷயம் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் தான், அது இன்னும் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு பெருசாக ஓவரால் பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம டீம் தான், பிளாக் ஷீப் டீம் தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருப்பீங்களா? ஆமாம், அதுக்கு அதான் அந்த கம்ஃபர்டபுளுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை எனக்கு எது வேணாலும் நான் தான் எனக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தது நம்ம கலையன் அண்ட் பிளாக் ஷிப் டீம்ன்றதுனால ஒரே காரணம் தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே போய் டக்குன்னு கேட்ட முடியாது, டேரக்டர்கிட்ட போய் கேட்க முடியாது இது இம்ப்ரூவைஸ் பண்ண, நான் சொல்கிறது மட்டும் செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இம்ப்ரூவைஸ் கேட்கறதுக்கான டைம் கிடைச்சது, அந்த ஃப்ரீடம் கிடைச்சது நம்ம டீம்ன்ற ஒரே காரணனால தான். ஸோ அதான் எனக்கு எண்ட் ஆஃப் த டேல டேரக்டரோட முடிவு தான். அது அந்த ஃப்ரீடம் கொடுத்தனால தான் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது எனக்கு. ஓகேண்ணா, ஸோ உங்களோட பார்ட்னர், காமெடி பார்ட்னர் திவாகரனை பற்றி சொல்லுங்க. ஜென்சனை நான் வந்து அதான் சொல்லுவேன், பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும், அதுதான் கதை. அவர் கொடுத்த கவுண்டரில் தான் நான் எனக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆனேன். ஸோ அங்கே ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் வந்து இந்த டீ கடை சீன்லாம் வந்து நான் வந்து அவர் உட்காந்துட்டாரு, நான் வந்து என்னோட ரியாக்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தம்பி வெயிட் பண்ண, நான் வரேன் அவனுக்கு, அப்போ தான் அவனுக்கு கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்று எனக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணார் என்ன. அப்போ தான் எனக்கும் ஃபீல் கரெக்டாக ஆயிடுச்சு. நான் அந்த அது பண்ணும்போது எங்கேயோ பார்த்து பண்ணேன், அவன் என்னையே பார்த்து பண்ணேன். நான் வந்து நிற்கிறேன், இல்லை உட்காருன்னு சொல்லி, இல்லை நான் நிற்கிறேன் அவனுக்கு, அப்போ தான் அவனுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டு. அதான் சொல்லல, ஒரு இவர் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இருக்கும், பயங்கர பாசிட்டிவான விஷயம். எனக்கு அவர் சொல்லுவார், தம்பி எனக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்குது, என்னை ஒரு ஃபஸ்ட்டு எப்படி ரெகனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமாக அந்த மனநிலையில் இருக்குன்னு அப்போ நான் அவர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அவரை. ஆனால் தேங்க்ஸ் தான், இந்த ட்ராவல் ஃபுல்லாகவுமே அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார், இப்படி பண்ணு அது பண்ணு இன்னும் அதெல்லாம் ரொம்ப சொல்கிறதுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து திவாகரன் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, நான் ரியோனை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்? ரியோனை வந்து ஹீரோன்ற மெட்டீரியல் தானே எங்களுக்கு அண்ணன்ற ஒரு ஜோனில், அவ்வளோதான். அவ்வளோ ஜாலியாக இருப்பார். அதான் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறத ஆஃப் ஸ்க்ரீனில் அவ்வளோ ஃபன் பண்ணுவார் அவர், அவ்வளோ ஜாலியாக இருப்பார்.
நிறைய இம்ப்ரூவைஸும் பண்ணி கொடுப்பாரு. அதான் திருப்பி அந்த இந்த இளநீ கடை சீனில் இருக்கும்போதெல்லாம் வந்து அங்கே ஸ்பாட்டில் ரெடி பண்ண அந்த மேலே கீழே பார்க்கும்போது அவன் மேலே பார்க்கும்போது மேலே பார்க்குறான்டா, நம்ம பார்க்கும்போது மேலே பார்க்குறான்டா, அதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் பண்ணது நான் பண்ணதை வச்சு பண்ணும்போது நல்லா பண்ணடான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அது ரியோன்னு. விக்கி அண்ணா அவரை பற்றி சொல்லிடுங்க. அவரை பற்றி என்ன சொல்கிறது, இதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர் தான். ஏன்னா நம்ம சினிமாவுக்கு தேடி அலையும் போது ஒரு இடம் வேணும். ஏன்னா சினிமாவில் வந்து டக்குன்னு வந்து உள்ளே வந்துட முடியாது, அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து ரீல்ஸு இதெல்லாம் வந்து நம்மளோட டேலண்ட்டை வந்து காட்டுறதுக்கு ஒரு விஷயம். அப்போது வந்தப்போ யூடியூப் மட்டும் தான். அப்போ ஒரு பெரிய புள்ளியாக இருந்த ஒரே விஷயம் பிளாக் ஷிப்பும் ஸ்மைல் செட்டும் தான். அப்போ என்னை வந்து வர வச்சு அதான் அங்கே வரவங்களுக்கு ஒரு உனக்கு வந்து படிப்போ அதுவும் இல்லை, உனக்கு டேலண்ட் முக்கியமாக. உனக்கு ஒரு சினிமா பற்றின புரிதலும் சினிமா டேலண்ட் இருந்துச்சுன்னா யாரை வேணா அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் அங்கே ஜாயின் பண்ணி அவர் தான் இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் சஸ்டெயின் பண்ணி இந்த இவ்வளோ நாள் சினிமாக்குள்ள சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். எப்போ நான் எந்த இயர் நான் மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆனீங்க? ஸோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து நடித்தது முன்னாடி நான் ஃபஸ்ட்டு நடித்தது தான் சிரிப்பாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நடித்தது வந்து கேப்டன் டிவியில் குற்றம் நடந்தது என்னன்ற மாதிரி ஒரு ஷோ ஒன்று இல்லை, அந்த மாதிரி வந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகள். ஓகே, அதில் வந்து கொலை பண்ணுற கேரக்டராக நான் இருப்பேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்ரீ ஆண்டாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் படித்தேன். அந்த காலேஜில் படிக்கும்போது ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு ஷோ எடுக்க வராங்க, பட்டிமன்றம் எடுக்கிறேன் கேப்டன் டிவியில். அவர் ஒருத்தர் பிடிச்சி சார் நான் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாச்சும் ஒரு ஷோ ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணேன். சரி ஓகே தம்பின்னு சொல்லிட்டு காலேஜ் முடித்தோடனே எனக்கு கால் வருது, இந்தமாரி வந்து இந்த சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் நடிப்பாங்க, கொலகாரமாக நடிக்கணும், பரவாயில்லையான்னு. எது வந்தாலும் ஓகே சார். ஆனால் பேமெண்ட்லாம் பெருசாக இருக்காது, கம்மியாக தான். ஆனால் பேமெண்ட்டே தேவையில்லை, நான் வாங்கினது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நடித்தது அதுதான். 2013 நடிச்சது காலேஜ் முடிச்சோன்னே. இன்றைக்கி 2023 தான் ஃபஸ்ட்டு படம் நடிக்க ஆரம்பித்தேன். 10 வருஷம் ட்ராவல். அது வரையும் டிவி யூடியூப் அப்படின்னு இதான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்குன்னு ஒரு 10 வருஷம் ட்ராவல் கிடச்சிது எனக்கு. சாதாரணமாக கிடைக்கல. சொல்ல போனால் 2014 வந்து ஜீ தமிழில் உள்ள வந்துடும் ஒரு தூள் பறக்கும்னு சொல்லிட்டு. 2015 வருத்தப்படா வாலிப சவுண்ட் ஒரு ரியாலிட்டி ஷோஸு, அதை ஃபைனல் வரையும் போகிறோம். அதுலேருந்து கலர்ஸ் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி, எல்லா லைஃப்பில் கூட சன் லைஃபு, எல்லா டிவிலையும் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணி 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 நம்ம. ஆனால் சினிமா ஒன்று கற்றுக் கொடுக்கும். தலைவரும் சொல்லுவார் தான், எப்போ ஜெயிச்சாலும் திரும்பி 100 ஆகிடுவீங்க, திரும்பி அடுத்த படத்தில் 0 தான் அப்படின்ற மாதிரி தான். ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கும் போது 100 தான் ஜெயிச்சிட்டோம், ஆனால் திரும்பி அடுத்த வாய்ப்பு கிடைப்பு 0 தான் அப்படி நினச்சி போனால் தான் வந்துட்டோம். அதே மாதிரி நடந்துச்சு. நம்ம இந்த டிவியில் ஜெயிச்சிட்டுமே அவ்வளோதான், இதுக்கப்புறம் லைஃப் மாறிட்டு இருந்துச்சு. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரையும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. அது இப்பயும் அதான் நம்புகிறேன். இது இன்றைக்கி கிடைச்ச சந்தோஷம். அடுத்த தடவை திரும்பி பண்ணும்போது இதோட பெரிய எஃபர்ட் போட்டு அடுத்ததுக்கு அங்கீகாரத்துக்காக ஓடணும். அடுத்தது என்ன? அடுத்தது அண்ணனோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்கு? அடுத்தது வந்து மண்ணாங்கட்டி. ஸோ மண்ணாங்கட்டியில் டியூட் விக்கி டைரக்ஷனில் நயன்தாரா மேமோட நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படமாக தான் இருக்கு. எப்போ வர வாய்ப்பு இருக்குன்னு அது ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயரில் வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயருக்குள்ளே ஏதாச்சும் வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது காமெடி கிடையாது, ஆனால் பட் அது கொஞ்சம் சீரியஸான ரோல் தான். பட் அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அந்த மூமெண்ட்லாம்? அது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் சொல்லல, தலைவருக்கான ஃபர்ஸ்ட் டைம் யாரை பார்க்குறோமோ, ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது தலைவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபேன்ல மாறி. நீங்கள் நான் இருக்கிறப்பெல்லாம் ஆஃபீஸ்லேயே அப்படி தான் சுற்றிட்டு இருக்கீங்க, அப்படி தான் போயிட்டு இருப்பீங்க. அதாவது அவர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணிவிடுவார், நம்மளை அப்சர்வ் பண்ணிடுவார், மீன் இழுத்துடுவார் சொல்லுவோம்ல. அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் தேட்டர்லேருந்து படையப்பா போய் பார்த்துட்டு வந்து அந்த ஒரு மாதம் போல் என் வழி தனி வழி அப்படி சொல்லிட்டே இருந்தேன். இந்த ஆக்ஷன்லேருந்து இந்த சின்ன வயசுல சொல்லிட்டே இருப்பேன். ஸோ தேட்டருக்குள்ளே போகும்போது அப்படி இருந்துச்சு. வெளில வரும்போது ஃபுல்லாக அவராக வெளில வரும். அதுதான் தலைவரோட வேணும். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து எல்லா படத்துலையும் சரி இப்போ வரையும் சரி அவர் மேனலிசம் எடுத்துருக்கு. எனக்கு சம்டைம்ஸ் இல்லை, எல்லா டைமும் அவரோட மேனலிசம் தான் வரும். முடிஞ்சதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள ஆன் ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஏதாச்சும் ஆனால் இப்படி பண்ணிவிடுவா, டே அந்த ரஜினி தலைவர் மாதிரி இருக்குது, ஓகே ஆமாம்ல ஆமாம் ஓகே, அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு ரசிகன் தான் நான். சூப்பர்ண்ணே. ஆண் பாவம் போலாது செட்டில் நடந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ், ஃபன்னியான மூமெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாதது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை நான் என்னோட போர்ஷன் சொல்கிறேன். என்னைய வந்து இது அந்த பாட்டில் ஒரு ஸ்கின் எடுப்பாங்கள்ல, இந்த மண்ணில் அடியிலேருந்து எழுந்து இப்படி பண்ணுவேன். நான் கேமரா ஃப்ரேம் வச்சுட்டாங்க, அட்லீஸ்ட் ஸ்டெடி கேம் வச்சுருக்கேன், உங்களுக்கு ட்ரைபேட் போட்டு. நான் அது விஷயம் தெரியாமல் பர்ஃபார்ம் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இப்படி உருண்டு இப்படி பண்ண, டேய் அறிவு இருக்கா உனக்கு கேமரா பண்ணு, கேமரா இங்கே வச்சிருக்கேன் கேமரா முன்னாடி, சாரிடா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய இடத்துல நான் இல்லை, மற்றபடி நிறையா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போனால் அந்த விக்கெட் தானே சாப்பாடு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைக்கிற விஷயம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொதுவாகவே எங்கே போனாலும் அது இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னும் கூடுதலாக இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து ஆண்பாவம் பொல்லாததுக்கு தியேட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் நிறைய தியேட்டர் விசிட்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரியோனுக்கு திரும்ப ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இந்த தியேட்டர் விசிட் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு படத்தோட வெற்றி காரணமே வந்து ப்ரொமோஷனை தாண்டி ஆடியன்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மூலியமா பரவுறது. அதுதான் இது வந்து படத்தோட மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் ஒரு தேட்டருக்கும் உள்ளே போய் நிற்கும் போதும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சில பேர் அழுகுறாங்க, தம்பி என் லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்குப்பான்னு. நேத்திக்கு வந்து விக்கெனட் ஒருத்தர் கை கொடுத்துட்டு போனாங்க. சார் சூப்பர் படம். என்னன்னு ஐம் அ டிவோர்ஸர், எனக்கு என்ன நடந்துச்சோ அப்படியே எடுத்திருக்கீங்க, சூப்பராக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு ரியோன் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து அவங்க ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இதை பார்த்துட்டு நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம், இதுக்கப்புறம் சடப்பட மாட்டோம் இப்படின்ட்டு தேட்டரில். இப்போ ஆண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பிடிக்காதுன்ற அர்த்தம் இல்லை. ஆமாம், இது அப்படிதான் ஒரு மாதிரி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த படம் அப்படிங்கிற, ஆனால் பெண்களும் நல்லா ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த படம் வந்துட்ட பிறகு அது 2 பேருக்குமே ஈக்குவலான படம் தான் தரும். அதுதான் பேசியிருக்கும். இந்த படத்தில் போலி பெண்ணியத்தை பற்றி தான் பேசுமே தவிர பெண்ணியத்தை பற்றி தப்பாக பேசலை. ஸோ அதுதான் கரெக்டான புரிஞ்சுக்கிற விஷயம். சில பேர் வந்து அதை புரியாமல் தப்பாக எழுதக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆடியன்ஸுக்கு இந்த இதில் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ உங்களை வந்து மீம் டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இந்த மொமெண்ட், இந்த டிடெக்டிவ் கேரக்டர் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயாச்சும் அந்த மாதிரி மீம்? ஃபஸ்ட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்தேன். அது தலைவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தலைவர் வந்து கூலி படத்தில் அரிசி நின்றுட்டு இருப்பாரு, அதை போட்டு மேலே என் ஃபோட்டோ போட்டு இந்த கூட்டத்தில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம யாரை பற்றி அதிகமாக யோசிச்சு யார் மாதிரி வரணும்னு நினைக்கிறோமோ அவரு கூட ஒரு டெம்ப்ளேட் போகும்போது அது அவ்வளோ சந்தோஷம். அது சாதாரண விஷயம் மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்ற விஷயம் இல்லை, அது ஜாலி ஜோக்குக்காக தான் போட்டாங்க. ஆனால் அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மீம் டெம்ப்ளேட் ரொம்ப பிடிச்சது. இப்போ நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்டிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. நான் கேட்குறேன், வி ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஸ்டார் வினோத் உங்க வி ஸ்டார்னா இந்த வாங்கி அந்த பட்டமா என்ன அர்த்தம்? அது வி ஸ்டார் அப்படின்னு நான் காலேஜ் ஃபஸ்ட்டு சேரும்போது எல்லா காலேஜில் கேங் ஒன்று ஃபார்ம் ஆகும்ல. அப்போ ஒரு கேங்க்கும் பேர் வைக்க ஆரம்பித்தோம். சில பேர் ஹார்ட் பிரேக்கர்ஸ், ஸ்டீல் ராட் அப்படி சொல்லி ஒரு கேங்கு எங்கள் காலேஜில் பேர் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கேங்க்கு என்னடா பேர் வைக்கலான்றது நாங்கள் எங்கள் ரூம்மேட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது 5 ஸ்டார் இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஷியல் வச்சு வைக்கலாம். டக்குன்னு கன்ஃபியூஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு புதுசாக வேணும்டா, ஸ்டார்னு ஒன்று வேணும், ஆனால் வேறு ஏதாவது வச்சோம்னா டக்குன்னு பார்த்தோன்னா என் பேர் வினோத், என் ஃப்ரெண்டு பேர் வெங்கடகிருஷ்ணன், இன்னொருத்தர் பேர் வெற்றி, இன்னொருத்தர் பேர் அபி, அவன் இன்ஷியல் வி. ஸோ 4 பேருக்கு வி வந்து காமனாக இருந்துச்சு. சரி 5 ஸ்டார் குரூப்பில் வி ஸ்டார்னு வச்சுருவோம், நம்ம வி ஸ்டார் குரூப்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஸோ வி ஸ்டார்ன்றது எங்கள் கேங்கோட நேம். ஸோ எல்லாரோட ஃபேஸ்புக்கில் எழுதி வி ஸ்டார் வெற்றி, வி ஸ்டார் வெங்கடகிருஷ்ணன், வி ஸ்டார் வினோத் தான் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், திராட்சில் வந்து வி ஸ்டார்னு சொல்லி கூப்பிட்டு அது பழகி ஸோ வி ஸ்டார் வினோத்ன்றது பேர் அப்படி மாதிரிச்சு. ஸோ நான் வாங்கின பட்டம் கேட்டதான் கிடையாது, பட் எங்கள் கேங்கோட நேம். ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த ஆண் பாவம் பொல்லாதது உங்களோட இன்னிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போதான் ஆரம்பிக்கலாமா? ஆமாம், இதுதான் முதல் படி. ஆமாம், இது வந்து அடையாளமே தவிர ஜெயிச்சுட்டோமாரா அந்த இது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் தான் ஜெயிக்கணும். அதுக்கான ஒரு டோக்கன் கிடைச்சிருக்கு, அதுக்கான விசிட்டிங் கார்டு கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு நிறைய பேர்கிட்ட வாய்ப்பும் கேட்கணும், நம்ம ஓடணும். கண்டிப்பாக நான் சீக்கிரம் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்களும் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. தேங்க்யூண்ணா, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் இப்போவும் உங்களை ரசிச்சு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கடைசியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படியே என் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் படத்தை வெற்றி ஆனது காரணம் நீங்கள் தான். ஸோ அவ்வளோ தேட்டர் ரெஸ்பான்ஸு, பெரிய ப்ரொமோஷன் பண்ணலனாலும் நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ பெரிய வெற்றிகரமாக ஆக்கினது காரணம் நீங்கள் தான். ஸோ என்னையும் அதை ரெகனைஸ் பண்ணி என்னோட போர்ஷனுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு, ஒரு தேட்டருக்கு விசிட் வரும்போது அவ்வளோ சவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா.